திரும்ப எப்போ கொடுப்ப? நம்ம ஒருத்தங்க கிட்ட ஒரு பொருளை கொடுத்துட்டு அதை திரும்ப எப்போ கொடுப்ப அப்படின்னு கேட்போமா இல்லைங்களா? எப்படி கேட்கலாம்? எப்படி கேட்கலாம் அப்படின்னா, வென் வில் யூ கிவ் மீ இன் ரிட்டர்ன் அப்படின்னு கேட்கலாம். இந்த கிவ் மீ அப்படிங்கிறத கிம்மி அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. வென் வில் யூ கிவ் மீ இன் ரிட்டர்ன் அப்படின்னா திரும்ப எப்போ கொடுப்ப அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த கேள்வியை உங்களை பார்த்து ஒருத்தங்க கேட்குறாங்க, அதுக்கு நீங்கள் இப்படி பதில் சொல்கிறீங்க. எப்படி? அடுத்த வாரம் திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? ஐ வில் ரிட்டர்ன் இட் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு பேசலாம். ஐ வில் ரிட்டர்ன் இட் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா அடுத்த வாரம் இதை திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு அர்த்தம். சரி, என் மேலே சாஞ்சிக்கோ, என் மேல் சாய்ந்து கொள். லீன் அப்படின்னா சாஞ்சிக்கிறது. லீன் ஆன் மீ அப்படின்னா என் மேலே சாஞ்சிக்கோ. லீன் ஆன் மீ, என் மேலே சாஞ்சிக்கோ. நான் சொல்கிறது ஒருவேளை சரியாகவும் இருக்கலாம், இல்லை தப்பாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி பேசணும். இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே சரிதான். இந்த மாதிரி நீங்கள் பேசணும். எப்படி பேசலாம்? நான் சொல்கிறது ஒருவேளை சரியாகவும் இருக்கலாம், இல்லை தப்பாகவும் இருக்கலாம். எப்படி பேசலாம்? ஐ மே பி ரைட் அப்படின்னா நான் சொல்கிறது சரியாக இருக்கலாம். ஆர் இல்லைன்னா ஐ மே பி ராங், நான் சொல்கிறது தப்பாக கூட இருக்கலாம். ஐ மே பி ரைட் ஆர் ஐ மே பி ராங், நான் சொல்கிறது ஒருவேளை சரியாகவும் இருக்கலாம், இல்லை தப்பாக கூட இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். என்ன தள்ளாத, தள்ளாத என்ன அப்படின்னு பேசணும். டோன்ட் புஷ் மீ அப்படின்னு பேசலாம். டோன்ட் புஷ் மீ அப்படின்னா என்ன தள்ளாத, என்ன அவசரப்படுத்தாத. எதுக்கு இப்போ என்ன கை கால் புரியாம ஆக்குற? என்ன அவசரப்படுத்தாத. டோன்ட் ரஷ் மீ அப்படின்னு பேசலாம். டோன்ட் ரஷ் மீ அப்படின்னா என்ன அவசரப்படுத்தாத அப்படின்னு அர்த்தம். உன்னால் இப்படி இவ்வளவு அலட்சியமாக இருக்க முடியுது, உன்னால் இப்படி இவ்வளவு கேர்லெஸ்ஸாக இருக்க முடியுது அப்படின்னு பேசணும். ஹவு குட் யூ பி ஸோ கேர்லெஸ்? உன்னால் இப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க முடியுது, உன்னால் இப்படி இவ்வளவு அலட்சியமாக இருக்க முடியுது அப்படின்னு அர்த்தம். நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன், நீ என்னை கண்டுபிடி. நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன், நீ என்னை கண்டுபிடி. சரியா? அப்படின்னு பேசணும். ஐல் ஹைட், நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். அண்ட் யூ ஃபைண்ட் மீ, நீ என்னை கண்டுபிடி. ஓகே, சரியா? ஐல் ஹைட் அண்ட் யூ ஃபைண்ட் மீ. ஓகே, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன், நீ என்னை கண்டுபிடி. சரியா? நீ எப்போ வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணு, நீ எப்போ வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணு அப்படின்னு பேசணும். கால் மீ எனி டைம் அப்படின்னு பேசலாம். கால் மீ எனி டைம், நீ எப்போ வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணு, நோ ப்ராப்ளம். நீ எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் அவங்க ஒன்றும் மெச்சிக்க போகிறது கிடையாது. வேலைக்கு புதுசாக நீ அப்படி தான் இருப்ப. நீ எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் அவங்க ஒன்றும் மெச்சிக்க போகிறது கிடையாது. ஹவு மச் எவர் யூ ஒர்க் ஹார்ட் தே ஆர் நாட் கோயிங் டு அப்ரிஷியேட் யூ. ஹவு மச் எவர் யூ ஒர்க் ஹார்ட் தே ஆர் நாட் கோயிங் டு அப்ரிஷியேட் யூ. நீ எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் அவங்க ஒன்று பாராட்ட போகிறது கிடையாது. யாராவது வர்றாங்களான்னு பாரு. சி இஃப் எனி ஒன் இஸ் கம்மிங் அப்படின்னு பேசலாம். சி இஃப் எனி ஒன் இஸ் கம்மிங், யாராவது வர்றாங்களான்னு பாரு அப்படின்னு அர்த்தம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா இங்கிலீஷில் தேர் இஸ் நோ சச் திங் அப்படின்னு பேசலாம். தேர் இஸ் நோ சச் திங், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம். உன்னை எங்கள் அப்பாவுக்கு அறிமுகம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? ஐல் இன்ட்ரடியூஸ் யூ டு மை ஃபாதர் அப்படின்னு பேசலாம். ஐல் இன்ட்ரடியூஸ் யூ டு மை ஃபாதர், உன்னை எங்கள் அப்பாவுக்கு அறிமுகம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோ ஈஸின்னா நீயே பண்ணு. சும்மா உட்காந்துக்கிட்டு வாய்ச்சாவிடால் வளர்ந்துட்டு இருக்க நீ. அவ்வளோ ஈஸின்னா நீயே பண்ணு. இஃப் இட் இஸ் ஸோ ஈஸி யூ கம் அண்ட் டூ அப்படின்னு பேசலாம். இஃப் இட் இஸ் ஸோ ஈஸி யூ கம் அண்ட் டூ, அவ்வளோ ஈஸின்னா நீயே பண்ணு அப்படின்னு அர்த்தம். நான் கொஞ்ச நேரம் போய் படுக்கிறேன் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? ஐ வில் லை டவுன் ஃபார் எ வைல் அப்படின்னு பேசலாம். ஐ வில் லை டவுன் ஃபார் அ வைல், நான் கொஞ்ச நேரம் போய் படுக்கிறேன். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போட இருக்குங்க. ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி ஒரு பிடிஎஃபோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 49 rupees. ஆனா இந்த 5 பிடிஎஃபையும் நீங்க 250 ரூபா கொடுத்தலாம் நீங்க வாங்க தேவையில்ல. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். உங்கள சில பேருக்கு இந்த பிரைஸ் கொஞ்சம் அதிகமா தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 பிடிஎஃபையும் ரெடி பண்றதுக்கு எனக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்கறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். பிடிஎஃப் இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க.